எளிமையான வாழ்க்கையிலும் ஒரு அதிபுத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் கும்ப ராசி அன்பர்கள். இந்த கும்ப ராசி அன்பர்கள் அந்த ராசியிலேயே அந்த சனி பகவான் ஜென்ம சனி இருந்ததுனால சில விஷயங்கள்ல நிறைய கவனமா பார்த்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எப்பண்டா இந்த சனி பகவான் எங்களை விட்டு போகுவாரு அப்படின்ற நிலைமைக்கு எல்லாருமே ஆளாகியிருப்பீங்க. சனி பகவான் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் கிடையாது. உங்களுடைய அந்த வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய அந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா 9 கிரகங்களும் எந்த நேரத்தில் எந்த ராஜா எப்படி இருந்தாலும் சரி, சில விஷயங்கள்ல நெகட்டிவான ஒரு சில விஷயங்கள் வருது அப்படின்றீங்கன்னா கண்டிப்பாக அதில் முக்கியமாக நீங்கள் சில முடிவுகளை எடுத்து தான் தரணும். இந்த 2025 இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு மிக முக்கியமான ஒரு வருடமாக இருக்க போகுது. ஏன்னா 7.5 சனியினுடைய இன்னும் ஒரு பாதி இருக்குது, இன்னும் ஒரு கால்வாசி பங்கு இருக்குது. முழுமையாக ஒரு முக்கா கடலை கடந்து வந்துட்டீங்க, இன்னும் ஒரு கால்வாசி இருக்குது. அதனால் கரையை கடப்பதற்கு இந்த ஒரு 2 வருடங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போது. இந்த 2025 புத்தாண்டு பலன்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய மாற்றத்தையும் நிறைய ஒரு நல்ல பலன்களையும் கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த 2025 அந்த ஜென்ம சனி விலகினாலும் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உள்ள வராரு. ஒரு பிரச்சனை போய் இன்னொரு பிரச்சனை வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதனால தான் நான் முதலே சொன்னேன், ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் சில முக்கியமான முடிவுகளும் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சந்திரன் ராகு அப்படின்னு சேர்ந்தாலே பார்த்திங்கன்னா ஒரு அந்த லட்சியத்தை அடையிற வரைக்கும் உங்களால் தூங்கவே முடியாது. அந்த மாதிரியான சில நடைமுறைகள்லாம் இருக்கும் இந்த காலகட்டத்தில். 2025 அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா அந்த சந்திரன் ராகு சேரும்போது ஏதாவது ஒரு டார்கெட் வச்சுருப்பீங்க, சில ப்ராஜெக்ட்ஸே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராஜெக்டை முடிக்க முடியாத ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம் வந்துடும். அப்படியே நீங்கள் ராப்பகலாக உட்காந்து வேலை பார்க்க வேண்டிய ஒரு தருணம்லாம் இருக்கும் இந்த 2025. ஏன்னா இந்த கும்பராசி என்பர்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டீங்க. மற்றவர்களுடைய வளர்ச்சி அவர்களுக்காக நிறைய அப்படி உழைச்சி ஓடா போனவர்கள்னா நீங்கள் கும்பராசி என்பர்களாக தான் இருப்பீங்க. இப்படிப்பட்ட இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த 2025 சில டார்கெட்டட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிக்கிறதுக்கு சில கொஞ்சம் கடினமான ஒரு தருணத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அவிட்டம் நட்சத்திரம் தவிட்டு பானையெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இவங்க இருக்கக்கூடிய இடத்துல நல்ல ஒரு பணம் வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த பணம் எல்லாமே விரய செலவாக போய்கிட்டே இருக்கும். ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு, அடுத்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத செலவுகள், ஆடம்பர செலவுகள், இந்த மாதிரிலாம் போகக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த 2025 அதை அப்படியே கட் பண்ணக்கூடிய ஒரு நேரமும் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணம். சில விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை விஷயத்தெல்லாம் கட் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரம் இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு. அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக அதிலிருந்து நிறைய ஒரு முன்னேற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து சதய நட்சத்திரம், ராஜராஜ சோழனின் நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம், அந்த சதய நட்சத்திரம் எப்படி அந்த மன்னர் அந்த உலகையே ஆண்டாரோ அந்த அளவிற்கு தான் இந்த சதய நட்சத்திர அன்பர்களும் திறமைகளை உடையவர்கள், ரொம்ப பொறுமைசாலிகள். ஒரு வாழ்க்கையில் நம்ம இப்படி தான் இருக்கணும், இந்த லட்சியத்தை அடைந்தே தீரணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளாக வச்சு அந்த லட்சியத்தை அடைவதற்குண்டான ஒரு முக்கியமான வருடம் தான் இந்த 2025. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வேலையில் நம்ம இந்த ஒரு பதவியை அடைஞ்சே தீரணும் அப்படின்ற ஒரு வெறியோடு இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சதய நட்சத்திர அன்பர்கள் தான். இந்த இலக்கை அடையணும். இப்போ ஒரு கம்பெனின்னு இருந்தால் அதில் CEO பதவின்றது ஒரு மிக முக்கியமான ஒரு பதவி. அந்த மாதிரியான ஒரு போஸ்டிங்கெல்லாம் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும். சில இடத்துல அதற்கு உண்டான சில இடையூறுகளும் உங்களுக்கு வரும் உங்களுடைய சக ஊழியர்கள் மூலமாக. அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இந்த சதய நட்சத்திர அன்பர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய
இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய நிறைய வருமானமாகப்பட்டது கடனை குறைப்பதற்குண்டான ஒரு வருமானமாக தான் போக போகுது. அந்த 2ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால விரையாதிபதி, அதாவது உங்களுடைய ராசி அதிபதி அந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய சேமிப்பு எல்லாமே கடனுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். சேமிப்பெல்லாம் கரைய போகுது. அதனால கரையுதே அப்படின்ற ஒரு வருத்தமும் வச்சுக்காதீங்க. இந்த காலகட்டத்தில் அது ஒரு நல்ல ஒரு முடிவாக தான் இருக்க போகுது. சில விஷயத்தில் நீங்கள் இந்த தொழில் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு முடிவும் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் குடும்பம் சம்பந்தமான சில விஷயங்கள் இந்த காலகட்டம் வரும். ஏன்னா லக்னத்திலேயே ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதுனால, ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக சில குழப்பமான ஒரு விஷயங்கள், ஏன் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா, நமக்கு தான் இப்படி நடக்குதா அப்படின்ற மாதிரியாலாம் இந்த 2025 பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த 2025 பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமான ஒரு வருடத்தோட ஒரு சேமிப்பு கரையிறது, ஒரு சுப நிகழ்ச்சிகளில் விரயங்களாக ஆகிறது பணங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் தொலைதூரமாக பயணிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போகுது. அதனால கொஞ்சம் கவனத்தோடையும் நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக இருக்கும். கும்ப லக்ன அன்பர்களாக இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் கும்ப லக்னம்ன்ற போது அந்த 7.5 சனி உங்களுக்கு பாதிக்காது. லக்னாதிபதியாக ஆகக்கூடியவர் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு வாங்குவதற்குண்டான நேரம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாய்ப்புகளை தேடி நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் கும்ப லக்ன அன்பர்களுக்கு. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.